ஒரு பெரிய ஆலமரத்தில் ஒரு காக கூட்டம் வசித்து வந்தது. அந்த கூட்டத்திற்கு கரி என்ற முதிய காகம் தலைவனாக இருந்தது. ஒரு நாள் ஒரு வேடன் அந்த மரத்தடிக்கு வந்தான். அவன் தரையில் நிறைய தானியங்களை தூவி அதன் மேல் ஒரு பெரிய வலையை விரித்து வைத்தான். காகங்கள் இதை பார்க்கக்கூடாது என்பதற்காக மறைவில் ஒளிந்து கொண்டான். இளம் காகங்கள் தரையில் இருந்த தானியங்களை பார்த்து ஆசைப்பட்டன. கரி காகம் எச்சரித்தது, நண்பர்களே, ஆள் நடமாட்டம் இல்லாத இந்த இடத்தில் இவ்வளவு தானியங்கள் எப்படி வந்தன? இது ஆபத்தாக இருக்கலாம், இறங்காதீர்கள் என்றது. ஆனால் பசியில் இருந்த இளம் காகங்கள் கேட்கவில்லை. அவை கீழே இறங்கி தானியங்களை கொத்தி தின்றன. திடீரென்று வேடன் வலையை இழுக்க எல்லா காகங்களும் வலையில் சிக்கிக்கொண்டன. வேடன் மகிழ்ச்சியுடன் ஓடி வருவதை பார்த்த காகங்கள் பயத்தில் சிறகை அடித்து கொண்டு அழுதது. அப்போது கரி காகம் ஒரு யோசனை சொன்னது. அழாதீர்கள், நாம் தனித்தனியாக பறக்க முயன்றால் வேடனிடம் மாட்டிக்கொள்வோம். நான் 1, 2, 3 என்று சொல்லும்போது எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் இறக்கைகளை அடித்து வலையோடு சேர்ந்து மேலே பறப்போம் என்றது. காகங்கள் அனைத்தும் கரிகாகம் சொன்னபடியே செய்தன. வேடன் ஆச்சரியப்படும் வகையில் அந்த பெரிய வலையோடு காகங்கள் அனைத்தும் வானில் பறந்தன. வேடன் பின்னாடியே ஓடி வந்தான். ஆனால் காகங்கள் உயரமாக பறந்து சென்று விட்டன. சிறிது தூரம் சென்றதும் தனது நண்பனான ஒரு எலியின் உதவியுடன் வலையை அறுத்து காகங்கள் அனைத்தும் தப்பின. குட்டீஸ், இந்த கதையின் நீதி என்ன தெரியுமா? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஆம், நம்மால் தனித்தனியாக செய்ய முடியாத பெரிய காரியத்தை கூட ஒற்றுமையுடன் இணைந்து செய்தால் வெற்றி பெறலாம். யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த். பாய் பாய்.